நேத்து நைட் இருந்தே உங்க பையனுக்கு வயிற்று வலியும் வாந்தியும் வந்திருக்கு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்திருந்தா நான் கொஞ்சம் ஹோப் கொடுத்திருப்பேன். ஆனா இப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இம்மிடியட்டா அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மேற்கொண்டு அவர் கண்டிஷனை பத்தி சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அவர் கான்சியஸ் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. யாராவது ஒருத்தரை பார்க்க அலோவ் பண்றோம். நீங்க கன்செப்ட் ஃபார்மல எல்லாம் சைன் பண்ணிட்டா நாங்க சர்ஜரிக்கு தேவையான ஏற்பாட்டை ரெடி பண்ணுவோம். நீங்க கிளம்பலாம் என்று பதிலளிக்க இருவரும் மருந்துக்கு கூட புன்னகைக்க முடியாமல் இறுகிய முகத்துடனே அங்கிருந்து திரும்பினார். இவர்கள் இருவரும் வரவும் சுற்றத்தினர் சர்மாவை சூழ்ந்து கொண்டு மருத்துவர் என்ன சொன்னார் என கேள்விகளால் அவரை குடைய தொடங்கினர். சுஜி வர்த்தனியின் தோலை பிடித்து கொண்டு, அக்கா, அவருக்கு ஒண்ணுமில்ல, சரியாயிடும்ல, டாக்டர் என்ன சொன்னார் என இல்லாத தைரியத்தை இழுத்து பிடித்து கொண்டு கேட்க, அவள் கண்களை பார்த்து பொய் சொல்வதற்கு வர்த்தனி மிகவும் சிரமப்பட்டாள். ஆறுதலாக அவள் கைகளை பற்றி கொண்டவள், பயப்படாத சுஜி, நம்ம அசோக்குக்கு ஒன்னும் ஆகாது. நீ வேணா பாரு, இன்னும் 2 நாள்ல அவன் எழுந்து உட்கார்ந்துருவான். நீயும் நானும் அவன் கூட ஏண்டா நாய குடிச்சன்னு சண்டை போடலாம். நீ அழுகாத சுஜி என அவளை தேற்றிக் கொண்டிருந்தவள் உடைந்து அழத் தொடங்கினாள். யாருமே எதிர்பார்க்கவில்லை கல்யாணம் முடிந்த அடுத்த நொடி மருத்துவமனைக்கு வருவோம் என்று. வர்த்தனியின் மனக்கண் முன் புன்னகையோடு சுஜியின் காலத்தில் தாலி கட்டிய அசோக் மணமக்கள் அக்னி வலம் வரும்போது அசோக் தன் வயிற்றை பிடித்து கொண்டே நடந்து வந்தான். வர்த்தனிக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனை என்று உணர்த்தினாலும் வழக்கம் போல் விளையாட்டிற்கு எதையோ செய்கிறான் என்று அமைதியாக விட்டுவிட்டாள். ஆனால் சுற்றும் முடித்து நிற்கும் தருவாயில் அசோக் வாந்தி எடுத்தான். அதற்கு மேல் அவனால் ஒரு நொடி கூட நிற்க முடியவில்லை. அவன் பேசவே சிரமப்படவே சர்மா உடனடியாக செயல்பட்டு அவனை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார். மருத்துவமனை வரும்போது கூட அவனை எடுத்தவுடன் ஐசியூ வார்டில் அனுமதிப்பார் என்று யாரும் கனவில் கூட நினைக்கவில்லை. மருத்துவமனை வந்தடையும் வரை அமைதியாய் இருந்த சுஜி அவனை பரிசோதித்த மருத்துவர்களின் நம்பிக்கையற்ற முகத்தை கண்டு ஒரோடியாய் பயந்து போனாள். சர்மா விஷயத்தை சொல்லிவிட்டார் என்பதன் அறிகுறியாய் நாலா திசைகளிலும் இருந்தும் அழுகுரல் மருத்துவமனையை நிறைக்க எங்கிருந்தோ வந்த ஊழியர்கள் அவர்களை வெளியேற்ற முற்பட்டு கொண்டிருந்தனர். வர்த்தினி யார் கருத்தையும் கவராத வண்ணம் அங்கே மூலையில் இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் விட தொடங்கினாள். அவளுக்கு முன் சுஜி கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும்போது வர்த்தனிக்கு அடிவயிறு பிசைந்தது. பாவம், 5 வருட காதல் கல்யாணத்தில் நிறைவேறிய தினம். இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்க வேண்டாம். கட்டுப்பட்ட வர்த்தனியின் அழுகை மீண்டும் அவளுள் வெடித்து கிளம்பியது. அப்பொழுது அங்கே ஒரு 5-6 இளைஞர்கள் அழுது கொண்டே வந்தனர். வந்தவர்கள் நேரே சென்று சர்மாவின் காலில் விழுந்தனர். எங்களை மன்னிச்சிடுங்க அங்கிள், அசோக் எவ்வளவோ சொன்னான், நான் குடிக்க மாட்டேன், நாங்க தான் உன் பேச்சுலர் பார்ட்டியில நீ குடிக்கலனா எப்படிடான்னு அவனை வற்புறுத்தி வச்சோம். ஐயோ அங்கிள், இப்படி நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் அங்கிள் என்று ஒருவன் புலம்ப அவனை தொடர்ந்து அனைவரும் தங்கள் தலையில் அடித்து கொண்டு கதறி அழுதனர். அவ்வளவு நேரம் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த வர்த்தினி பத்ர காளியின் ருத்ரத்தோடு அவர்கள் முன் நின்றாள். கீழே விழுந்து அழுது கொண்டிருந்த அவனை எழுப்பி 2 கன்னங்களிலும் மாறி மாறி அறைந்தாள். அவள் மீண்டும் அறைய எத்தனிக்க அவள் கரம் பற்றி அவளை சர்மா தடுத்தார். அவளை சற்று பின்னே நிறுத்தியவர் அழுது கொண்டிருந்த அந்த இளைஞர்களை பார்த்து, அழாதீங்கப்பா, நீங்களும் எனக்கு மகன் போலதான். நானும் அசோக்குக்கு அப்பா மகனா பழகுனதை விட நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் நிறைய நாள் வாழ்ந்திருக்கோம்.
அசோக் நீங்க குடிக்கிறத பத்தி அடிக்கடி வருத்தப்படுவான். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொன்னாலும் கேட்காம குடிக்கிறாங்க டாடி. அதனால வர ஹெல்த் ப்ராப்ளம் பத்தி பேசினா என்னையே அமுல் பேபின்னு கிண்டல் அடிக்கிறானுங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு சர்ஜரி பண்ண போறாங்கப்பா. அவனோட நினைவு திரும்ப எப்போ வரும்னே சொல்ல முடியாது. டாக்டர் யாராவது ஒருத்தரை உள்ள அலோவ் பண்றதா சொல்லி இருக்காரு. உங்கள ஒருத்தர் உங்க எல்லார் சார்பாவும் உள்ள போய் இனி நாங்க யாரும் குடிக்க மாட்டோம்னு அவனுக்கு உறுதி கொடுங்க. அசோக் வாழ்க்கை மாதிரி ஃபியூச்சர்ல உங்க வாழ்க்கை பாழாகிறத ஒரு அப்பாவா நான் விரும்பல என சொல்லி முடிக்க, கண்டிப்பா அங்கிள், நாங்க இனி யாரும் குடிக்க மாட்டோம். எங்களுக்கு எங்க அசோக் திரும்பி வந்தா அதுவே போதும் அங்கிள். நான் இப்பவே உள்ள போய் அசோக் கிட்ட சத்தியமே செய்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அங்கிள் என சொல்லிவிட்டு பச்சை நிற டிஷர்ட் அணிந்த ஒருவன் உள்ளே ஓடினான். 10 நிமிடத்தில் கழித்து திரும்பி வந்தவன் மீண்டும் குலுங்கி குலுங்கி அழுதான். அவன் வெளியே வரவும் சுஜி உள்பட அனைவரும் அவன் நிலை பற்றி அறிந்து கொள்ள வேகமாய் அவன் அருகே வந்தனர். அவன் சர்மாவை பார்த்து கொண்டே சொன்னேன், அங்கிள், இனி நாங்க யாரும் குடிக்க மாட்டோம் அசோக். நீ சரியாகி திரும்பி வந்துடுறான்னு அவன் காது கிட்ட சொன்ன அங்கிள். சத்தியம் கூட பண்ணினேன். ஐயோ எப்படி சிரிப்பான், அசையாம பொம்மை மாதிரி இருக்கா அங்கிள் என சொல்லிவிட்டு தன் தலையில் அடித்து கொண்டே கீழே சரிந்தான். சுஜியும் கோவென கதற தொடங்க சுபாஷினி மயக்கம் போட்டு விழுந்தாள். வர்த்தினி அந்த நேரத்தில் மனம் தளராமல் தன் மகன் நோய் படுக்கையில் கிடந்த போதும் பிறர் நலனுக்காய் வேண்டுதல் வைத்த சர்மாவை எண்ணி வியக்காமல் அவளால் இருக்க முடியவில்லை. வர்த்தினி மீண்டும் மூளையில் சென்று முடங்கிக் கொண்டாள். அசோக் அறுவை சிகிச்சை அரங்கிற்குள் அழைத்து செல்லப்பட்டான். அவள் தன் நிலை மறந்து அமர்ந்திருந்த வேளையில் வர்த்தினி வர்த்தினி என்று யாரோ அவளை குலுக்கினார்கள். வர்த்தினி தன் மௌன நிலையை கலைத்து நிமிர்ந்து பார்க்க அங்கே உடன் பணிபுரியும் சக பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஹேமா நின்று கொண்டிருந்தாள். வர்த்தினியை பார்த்து வரவேற்பாய் புன்னகைத்தார் ஹேமா. ஒரு கேஸ் விஷயமா ஹிஸ்டரி கேதர் பண்ண வந்த வர்த்தினி. ஆமா, நீ எங்க இங்க? உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க அட்மிட் ஆகியிருக்காங்களா என்ன? ஏன் முகம் சிவந்து வீங்கி இருக்கு? ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்தியா என்ன? ஹேமா விடாமல் கேள்விக்கணை தொடுக்கவும் வர்த்தினிக்கு எந்த கேள்விக்கு விடை அளிப்பது என புரியாமல் அவளையே குழப்பமாக பார்த்தாள். அவள் பார்வையை கண்டு கொள்ளாமல் ஹேமா தொடர்ந்து பேச தொடங்கினாள். ஏன் வர்த்தினி, நம்ம எடிட்டர் வீழும் இளைய தலைமுறை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கார், தெரியுமில்ல? அதான்பா, நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அடிமையாகி அதனால பல உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வராங்க இல்ல. அது சம்பந்தமா வாரம் வாரம் ஒரு உண்மை சம்பவத்தை தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் கூட ஒரு செம்ம கேஸ் சிக்கி இருக்கு. யாரோ அசோக்னு ஒரு பையனாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் முடிஞ்சதாம். பேச்சுலர் பார்ட்டியில குடிச்சதால ஏதோ உயிருக்கு ஆபத்தான வியாதி வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கானாம். அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணதான் நான் இங்க வந்தேன். நாம பக்கம் பக்கமா குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணி எழுதுறோம். ஒருத்தனாவது கேட்கறானா? எவ்வளவு பட்டாலும் எவ்வளவு உதாரணத்தை நாம கண்ணு முன்னாடி நிறுத்தினாலும் யாரும் திருந்த போறதில்ல. என்னை கேட்டா இத ஒரு வெட்டி வேலைன்னு கூட சொல்வேன். நம்ம எடிட்டர் கேட்டாதானே. இதுவே 4 சினிமா பீப்புள் பத்தி கட்டுரை போட்டு இருந்தா சர்க்குலேஷனாவது ஏறி இருக்கும். ஹேமா தன் பாட்டிற்கு புலம்பிக் கொண்டு அசோகை அனுமதித்து இருக்கும் வார்டை பற்றி அறிந்து கொள்ள அங்கே வந்த ரிசப்ஷன் பிரிவை நோக்கி நடக்க, வர்த்தினி அசோகை பற்றி தனக்கு தெரியும் என்று வாய் திறப்பதற்கு முன் ஹேமா வர்த்தினியின் அருகில் வந்து விட்டு போன ஃபைலில் இருந்து சில காகிதங்கள் காற்றில் பறக்க வர்த்தினி அவற்றை சேகரித்து மீண்டும் உள்ளே வைக்க முயன்றாள். ஆனால் அதில் இருந்த ஒரு வரி அவள் கவனத்தை ஈர்க்க வர்த்தினி முதலில் அந்த பக்கத்தை படிக்க தொடங்கினாள். ஒரு பக்கம் அவள் இதயம் துடிப்பை எகிர வைக்க அந்த முழு ஃபைலும் இருந்த மொத்த பக்கத்தையும் படிக்க தொடங்கினாள்.
படிக்க படிக்க அவள் அறியாமலேயே அவள் கண்களில் சற்று முன் நின்றிருந்த கண்ணீர் மீண்டும் பெருக தொடங்கியது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் வர்த்தினி அந்த ஃபைலில் இருந்த முழு தகவலையும் படித்து விட்டாள். சற்றே சோகம் கப்பிய முகத்துடன் ஹேமா திரும்பி வந்தாள். இவள் அருகில் அமர்ந்தவள், அந்த பொண்ணை பார்த்தா நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்குப்பா. அவங்க அப்பா ஆனாலும் ரொம்ப ஜென்டில்மேன் வர்த்தினி. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம பதில் சொன்னார். நீ எதற்காக இங்க வந்திருக்க வர்த்தினி என தன் கேள்வியை மீண்டும் வைக்க, வர்த்தினி அவளை பார்த்து சோகமாய் புன்னகைத்து கொண்டே, இப்போ பேசிட்டு வரியே ஷர்மா, அவர் என் ஹையர் அபிஷியல். அவர் பையன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் மேரேஜுக்கு தான் நான் ஆஃபீஸில் 1 வீக் லீவ் கொடுத்துருந்தேன் சொல்லிவிட்டு சற்று நேரம் மௌனத்தில் ஆள, ஹேமா சாரி வர்த்தினி, நான் என்ன தடுமாற வர்த்தினி அவளை இடைமறித்து, பரவாயில்ல ஹேமா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வழி நமக்கு வெறும் செய்திதான். இப்போதான் அது எனக்கு புரியுது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா ஹேமா? நீ உன் ஸ்கூட்டியில வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் எங்க ஃப்ளாட்ல டிராப் பண்றியா என கேட்க, ஹேமா உடனே சம்மதித்தாள். வர்த்தினி யாரிடமும் விடை பெற்று கொள்ளவில்லை. 1 மணி நேரத்திற்கு முன்பு அவள் அந்த ஃபைலில் படித்த பானத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பங்களின் கதறலே அவள் காதுகளில் விங்காரமிட்டு கொண்டிருந்தது. அதுவும் 2 மாதங்களுக்கு முன் நந்து அவளிடம் வருத்தத்துடன், அக்கேஷனலுக்காக எப்பவாச்சும் ஒரு முறை இருந்தவனுங்க இப்ப வாரம் வாரம் ஏதாவது ஒரு காரணத்தை தேடி பிடிச்சு குடிக்கிறானுங்க வர்த்தினி. நானும் சந்தோஷம் ஏதாச்சும் கேட்டா எங்களை கேலி பண்றாங்க என வருத்தத்தோடு பகிர்ந்தது நினைவில் ஆடியது. ஹரி வழக்கமாய் பால்கனியில் குடிப்பவன் தன் ஜாகையை மொட்டை மாடிக்கு மாற்றிக்கொண்டான். மற்றபடி அவன் வழக்கமும் எல்லளவும் மாறவில்லை. யாருக்காகவும் அவன் மாறவும் தயாராக இல்லை. ஹேமாவின் பின்னால் அமர்ந்திருந்தவளின் முகம் சிந்தனையில் மூழ்கியிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் முகம் தெளிவிற்கு மாற ஹேமாவின் குரல் அவளை இந்த உலகத்திற்கு மீட்டு வந்தது. வர்த்தினி, உங்க பிளாட் வந்தாச்சு என சொல்ல, வர்த்தினி வேகமாய் இறங்கி கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஹேமா என சொல்லிவிட்டு தெளிவாய் அவளிடம் புன்னகைத்து விடைபெற, அவளின் இந்த திடீர் மாறுதலில் ஹேமாவின் முகத்தில் சிந்தனை தோன்றியது. ஆனாலும் அவளை கடமை அழைக்க, சரி இவளை அப்புறம் கவனித்துக் கொள்ளலாம் என்ற முடிவோடு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டாள். தங்கள் வீட்டிற்குள் நுழைந்த வர்த்தினிக்கு நெஞ்சே அடைத்தது. அந்த ஃபைலில் படித்த மதுவினால் ஏற்படும் விதவிதமான பாதிப்புகள் அவள் நண்பர்களுக்கு ஹரிக்கும் ஏற்பட்டு அவர்கள் நரக வேதனை அனுபவிப்பதை போன்ற தோற்றங்கள் அவள் கண் முன் தோன்ற, வர்த்தினி தன் தலையை பிடித்து கொண்டு அங்கே இருந்த சோஃபாவில் சரிந்தாள். அவள் அமர்ந்த வேகத்தில் சோஃபாவில் இருந்த ரிமோட் தவறி கீழே விழ, அதன் இயக்கத்தில் தொலைக்காட்சி உயிர் பெற்று இயங்க தொடங்கியது. அந்த நிகழ்ச்சியில் வர்த்தினியின் குழப்பத்திற்கு விடையும் கிடைத்தது. அந்த தனியார் தொலைக்காட்சியில் தொகிலுரியப்பட்ட திரளோதிபதி கண்ணனை பார்த்து ஆவேசமாய், எக்குற்றமும் புரியாத எனக்கேன் இந்த நிலை கண்ணா என கேட்க, அவளை பார்த்து கண்ணன், தண்டனை உனக்கானது இல்ல சகி, உன் மூலம் குற்றம் புரிந்து கொண்டு இருக்கும் பாவிகளுக்கானது. இங்கு நீ வெறும் கருவி மட்டுமே என விளக்க, வர்த்தினி அந்த வசனத்தை அதிர்ந்து நிமிர்ந்தாள். 2 நிமிடம் மேலும் யோசித்தாள். தொலைக்காட்சி பெட்டியை நிறுத்தியவள், ஒருவருக்கான தண்டனையை இன்னொருவர் ஏற்க முடியும். அப்ப சரி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹரிக்கும் குடியால் கிடைக்க போற தண்டனையை இந்த வர்த்தினி ஏத்துப்பான். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க குடிக்காத அளவுக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டு அவங்கள இதிலிருந்து வெளியே கொண்டு வந்தே தீருவேன். வர்த்தினி போர்க்களத்திற்கு போகும் வீராங்கனையை போல் மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டாள். உடனே அமர்ந்து தன் நண்பர்களுக்கு தனியாய் ஒரு கடிதத்தையும் ஹரிக்கு தடிமனான ஒரு கடிதத்தையும் எழுதி முடித்தாள்.
அவள் முகத்தில் ஒருவித அமைதி வந்து இருந்தது. அடுத்து ஹரி வழக்கமாய் தன் அறையில் ஒளித்து வைத்திருக்கும் பாட்டில்களை உணவு மேஜைக்கு கொண்டு வந்தாள். அதை அருவருப்பாய் பார்த்து கொண்டே, இனி உன்னால் என் ஃப்ரெண்ட்ஸையோ என் ஹஸ்பண்டையோ ஒன்னும் பண்ண முடியாது. என்ன ஒரு சின்ன வருத்தம்? அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கேலி பண்ணும்போது உன்னாலதான் உயிர் பிழைக்க முடியும்னு ஒரு நிலை வந்தா நான் சந்தோஷமா போயிடுவேன்னு சொல்லுவேன். வேடிக்கையை பாத்தியா? கடைசியா ஏன் போக்கிக்க உன்னை தேடி வந்திருக்கேன். நான் போக நீதான் காரணம்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன். அப்புறம் உன்னை கையால மட்டும் இல்ல, பார்வையால கூட தொட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு வெறி பிடித்தவள் போல சற்று நேரம் சிரித்தாள். பிறகு அருகில் இருந்த கண்ணாடி டம்ளரில் அதை சரித்து குடிக்க தொடங்கினாள். முதல் முறை குமட்டி கொண்டு வெளியே வந்தது. தொண்டை முதல் வயிறு வரை காந்தியது. போட்ட திட்டம் வீணாக கூடாது என வர்த்தினி வேறு ஒரு பாட்டிலை கொண்டு வந்து முழுவதும் முடித்தாள். இந்த முறை அவளால் சரியாய் பார்க்க முடியவில்லை. நடையில் தள்ளாட்டம் வந்தது. இப்பொழுது சரியாய் இருக்கும் என முடிவெடுத்தவள் தன் வண்டி சாவியை கையில் எடுத்தாள். அதை சந்தோஷ் அவளுக்கு பரிசளித்த தினம் அவள் நினைவில் வந்து முகத்தில் ஒரு சோக முறுவலை ஏற்படுத்தியது. கீழே பார்க்கிங் ஏரியாவை அடைவதற்குள்ளாகவே வர்த்தினி நிறைய தடுமாறிவிட்டாள். அவளுக்கு உதவ வந்தவர்களை தனக்கு தெரிந்த கெட்ட வார்த்தைகளில் திட்டி அவர்களை அப்புறப்படுத்தினாள். அவள் வண்டிக்கு ஒரு முத்தத்தை பரிசளித்து விட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் வானத்தை அண்ணாந்து பார்த்து, கடவுளே, இருப்பதிலே கொடூரமான எனக்கு கொடு. என்னை பார்த்து என் தோழர்களும் என் கணவனும் இனி அந்த வானத்தை தேடி போகவே கூடாது என மானசீகமாக வேண்டுதலை வைத்துவிட்டு வண்டியை வெளிநோக்கி விரட்டத் தொடங்கினாள். அவர்கள் தெருவை கடந்து போக்குவரத்து நிறைந்த சாலையில் வர்த்தினி தன் வண்டியை தாறுமாறாக செலுத்தி கொண்டே முன்னேறினாள். இவளுக்கு எதிரே வந்தவர்கள் இவளை திட்டிக் கொண்டே செல்வதை பார்த்து வர்த்தினி சிரித்து கொண்டே வண்டியை விரட்டினாள். 2 கிலோமீட்டர் கடந்த நிலையில் அவள் எதிர்பாராத ஆள் அரவம் அற்ற நெடுஞ்சாலையை சமீபித்தது. வாகனங்கள் வேகமாய் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. இங்கே எவனும் வண்டியை நிறுத்தி பார்க்க மாட்டாருங்க மனதிற்குள் முடிவெடுத்தவள் தனக்கு பின்னே கொண்டு அதுவரை ஓரமாய் சென்று ஒரு பெரிய சரக்கு வண்டி வருவதை கணக்கெடுத்து இருந்தவள் அது முந்தி செல்ல முயல்கையில் அவன் அனுமானிக்காத நொடி வண்டியின் வேகத்தை திடீரென அதிகப்படுத்தி குறுக்கே அவன் எத்தனை முயன்றும் பேய் வேகத்தில் வந்து கொண்டிருந்த வர்த்தினியின் ஸ்கூட்டியை காற்றில் பறக்கவிட்டது. ஒரு நொடி வர்த்தினிக்கு நடந்தது எதுவும் புரியவில்லை. அடுத்த நொடி அவள் மண்டை வேகமாய் அங்கே இருந்த நெடுஞ்சாலை கிலோமீட்டர் கல்லில் மோதி வர்த்தினி நெடுஞ்சாலைக்கு சற்று தள்ளி இருந்த புதரில் வீசி எறியப்பட்டாள். அவள் விழுந்து புரண்ட வேகத்தில் அங்கே யாரோ தூக்கி உடைத்து போட்டிருந்த பாட்டில்களின் கூர்முனை வர்த்தினியின் பால் வயிற்றில் கிழித்து அங்கே தற்காலிக குருதி ஆற்றை பெருக்க வைத்து கொண்டிருந்தது. வர்த்தினியின் கண்களுக்கு புற காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாய் மங்களாக அவள் அருகில் விழுந்து கிடந்த அவள் அலைபேசி வசீகரா என்ற எண்ணிசை எழுப்பி அவளை அழைத்தது. அந்த பாடலை கேட்டவுடன் அழைப்பு ஹரியிடம் இருந்து என்று உணர்ந்து கொண்ட வர்த்தினிக்கு ஏனோ உயிர் வாழும் ஆசை ஒரு நொடி அவள் மனதில் வந்து ஒட்டி கொண்டது. மூட விருப்பப்பட்ட இமைகளை கஷ்டப்பட்டு திறந்தவள் தன் கைகளை சிரமப்பட்டு நகர்த்தி அந்த அலைபேசியை அவளுக்கு ஏனோ உடனே ஹரியை கட்டி கொண்டு இடைவிடாமல் அவன் இதழ்களை சிறு செய்ய தோன்றியது. இப்பொழுது இந்த நொடி அவன் முன்னால் இருந்தால் பயமாவது ஒன்றாவது அவன் உடலோடு மனதோடும் சங்கமித்து
அவனில் கலந்துவிட அவள் நெஞ்சம் ஏங்கியது. மிகவும் பிரயாசப்பட்டு அந்த அலைபேசி அழைப்பை ஆன் செய்து காதில் வைத்தவள் மூச்சு காற்றுக்கு திணறிக்கொண்டே ஐ லவ் யூ மாமா என சொல்லி முடித்ததும் அவள் நினைவுகள் தப்ப குருதியின் உடல் முழுவதும் நனைய போர்க்களத்தில் விழுந்த வீராங்கனையாய் அங்கே விழுந்திருந்தாள் வர்த்தினி. வர்த்தினியை மோதிய வண்டிக்காரன் தன் வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு சுற்றியிருந்த இடங்களில் வர்த்தினியை தேடத் தொடங்கினான். அவனுக்கு பின்னால் வந்த சில வாகனங்களும் ஓரமாய் நிறுத்தப்பட்டு அங்கு தற்காலிகமாக ஒரு கூட்டம் கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் கழித்தே அவள் முட்புதர் ஓரம் இருப்பதை சிலர் கண்டுபிடித்தனர். அதற்குள் கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிலர் 108 ஆம்புலன்ஸுக்கு அழைத்திருக்க வண்டி 20 நிமிடங்களில் அந்த இடத்தை வந்து அடைந்தது. வத்தினி குருதி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க அவளுக்கு முதல் உதவி செய்யும் எண்ணம் கூட இன்றி மக்கள் அவளை பார்த்து வெறுமனே உச்சி கொட்டி கொண்டிருந்தனர். சிலர் அவள் குடித்துவிட்டு வண்டி ஓட்டி கொண்டு வந்ததற்காய் இதுங்களுக்கு எல்லாம் இது தேவைதான் என புரணி பேசிக்கொண்டு இருந்தனர். 108 வாகனத்தில் இருந்த பணியாளர்கள் கையுறையை அணிந்து கொண்டு அவளை அந்த முட்புறத்தில் இருந்து மீட்டு தங்கள் வண்டிக்கு மாற்றினர். அதில் இருந்த ஒருவன், குடிச்சிட்டு வந்திருக்கும் போல, நாத்த குடலை பிடுங்குது, பசங்க தான் குடிச்சிட்டு விழுந்து சாக்குதுங்கன்னா இப்போ பொண்ணுங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க போல என திட்டிக்கொண்டே அவளுக்கு தேவையான முதல் உதவிகளை தொடங்க வண்டி சென்னை அரசு மருத்துவமனை நோக்கி சீறி பாய்ந்தது. சென்னை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த பயிற்சி மருத்துவர் 108 வாகன பணியாளர்கள் உள்ளே நுழையவும், என்ன கேஸ் கொண்டு வந்திருக்கீங்க இப்போ என சற்று அலுப்போடு கேட்க, ஆக்சிடென்ட் கேஸ் சார், ஒரு பொண்ணு குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்கும் போல என்று அவர்களுக்கு அழுத்து கொண்டே தங்கள் படிவத்தை நீட்ட அதை பார்த்து கொண்டே அவர், சரி சரி கேஸை உள்ள கொண்டு வாங்க என சொல்ல அவர்கள் இருவரும் அவள் இருந்த ஸ்ட்ரெச்சரை உள்ளே கொண்டு வந்து அவளை அங்கே இருந்த காலி படுக்கைக்கு மாற்றினர். அவர்கள் அவளை தூக்கும்போது அவள் வயிற்றிலிருந்து குருதி வலிந்து கீழே சிந்த அதை பார்த்த அந்த மருத்துவர், ஓ மை காட், மேசிவ் பிளட் லாஸ் சிஸ்டர் என அழைத்து கொண்டே அவள் அருகில் ஓட அவரை தொடர்ந்து வெவ்வேறு இடத்தில் நின்று கொண்டிருந்த அத்தனை மருத்துவமனை செவிலியர்களும் பயிற்சி மாணவிகளும் அவளை நோக்கி ஓடினர். வத்தினியின் உயிரை காக்க அங்கே ஒரு மருத்துவ போராட்டம் ஆரம்பித்தது. ஹரியின் மனது ஒரு நிலையில் இல்லை. அவன் தன் வாகனத்தை பெங்களூருவில் இருந்து சென்னை நோக்கி விரட்டி கொண்டிருந்தான். வரும் வழியெல்லாம் மீண்டும் மீண்டும் வத்தினியின் எண்ணிற்க முயல ரிங் போய்கொண்டே இருந்ததை தவிர யாரும் எடுக்கவில்லை.